மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்கான்? சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கான். பொதுவா மீனம் ரொம்ப எந்துவான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப சுறுசுறுப்பான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப பாருங்க தன்னோட புத்திசாலித்தனம் தனக்கு மட்டும் இல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அப்படின்றது உண்டு மீனத்துக்கு. அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி உட்கார்ந்ததுலேருந்து ஜென்மத்துல சனி உட்கார்ந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. எனக்கு பெருசா எந்த விஷயத்தையும் சரியா முடிவெடுக்க தோண மாட்டேங்குது. ஒரு விதமான குழப்ப நிலை, ஒரு விதமான மந்த நிலை, உடலளவிலயும், மனதளவிலயும் எனக்கு மந்த நிலை அப்படின்றது இருக்கு. மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பெர்சன், இப்ப எனக்கே தெளிவான முடிவு எடுக்க முடியல. நான் என்னோட அப்பாவ கேட்கிற மாரி இருக்கு, என் ஃப்ரெண்ட கேட்கிற மாரி இருக்கு, என்னோட வெல் விஷர்ஸ கேட்கிற மாரி இருக்கு. இப்படின்ற ஒரு அமைப்பு இந்த மாரி தான் இருக்கும். அப்புறம் குரு பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் சுக குருவா இருக்கார். சுக தாயார் ஸ்தானத்துல குரு. என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். அதிகமாகறதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசியாதிபன் சுகஸ்தானத்துல டிஃபால்ட்டா 4 விஷயம் நடக்குங்க. பிள்ளைங்களால நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. பிள்ளைங்களால நிறைய கஷ்டப்படுறீங்கன்னா, அது ஓரளவுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்தை பார்க்குறாங்க. உங்க ராசியாதிபன் உங்க ராசியை பார்க்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவான்? வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவு அப்படின்றது இருக்கும். இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, இந்த வருஷமாவது நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா, இந்த வருஷமாவது முன்னேற்றம் வராதா, இப்படி பலவிதமான கனவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி கனவுகள் இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான சூப்பரான 2026 இந்த 2026 அமையட்டும். ஆக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலன்களை பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்கான்? சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கான். பொதுவாக மீனம் ரொம்ப எந்துவான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப சுறுசுறுப்பான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப பாருங்கள் தன்னோட புத்திசாலித்தனம் தனக்கு மட்டும் இல்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அப்படின்றது உண்டு மீனத்துக்கு. கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடியவங்க தண்ணியில் எதிர்நீச்சல் போட்டு தான் மீன் பார்த்திங்கன்னா வரும். மீன் தண்ணி ஓடுற திக்கே வராது, ஆப்போசிட்டாக தான் அது பார்த்திங்கன்னா நீந்தும். அதே மாதிரி தான் மீனமும் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனி உட்கார்ந்ததுலேருந்து ஜென்மத்தில் சனி உட்கார்ந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. எனக்கு பெருசாக எந்த விஷயத்தையும் சரியாக முடிவெடுக்க தோண மாட்டேங்குது. ஒரு விதமான குழப்ப நிலை, ஒரு விதமான மந்த நிலை, உடலளவிலையும் மனதளவிலையும் எனக்கு மந்த நிலை அப்படின்றது இருக்குது. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பர்சன், இப்போ எனக்கே தெளிவான முடிவு எடுக்க முடியல. நான் என்னோட அப்பாவை கேட்குற மாதிரி இருக்குது, என் ஃப்ரெண்டை கேட்குற மாதிரி இருக்குது, என்னோட வெல் விஷர்ஸை கேட்குற மாதிரி இருக்குது. இப்படின்ற ஒரு அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். சனி ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ல, இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். ராகு 12ஆம் பாவம். எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு 4 பட்டுப்புடவை வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு 5 பேஷன் ஜுவல்லரி வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு சூப்பரான செப்பல்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன் அத்தனையும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லலாம். இது நல்லது தானே. அதுக்கப்புறம் கேத்து 6ஆம் பாவம். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து. உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அது ஃப்ளேரப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் அப்படியே வட்டி குட்டி அந்த மாதிரி போட்டு 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 நல்லா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெருசாக யார்கிட்டையும் பகை அப்படின்றது வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம பாட்டும் சிவனேன்னு இருக்கோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் சுக குருவாக இருக்கார். சுக தாயார் ஸ்தானத்தில் குரு. என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகும். அதிகமாகிறதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியாதிபன் சுகஸ்தானத்தில் டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்குங்க. மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பாருங்கள், நிறைய பேர் ஒரு வீடு, காரு இந்த மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட அதிகமாச்சுங்க அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு. எங்கள் அம்மா எனக்கு முழுசும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. அதாவது 1/6/2026 2026 முடிய எனக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கவர், அவர் மேலே குருனோட 9ஆம் பார்வை படியுதுங்க. அப்போ அந்த ஜென்ம சனி பாருங்கள் ஆல்மோஸ்ட் அமைதி ஆயிடுறார்.
மீனம் எப்படி இருந்துச்சுன்னா முதல்ல எப்படி இருந்த அப்படியே மாறிட்டேன்பா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருந்த சுறுசுறுப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் எல்லாமே மீனத்துக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 போட்டுடலாங்க. அதே மாதிரி ராகு 12ஆம் பாவம் குருனோட பார்வை இல்லை. இங்கே ஒரு மைனஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னா, எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்குவேன். வாங்கும்போது நான் சும்மா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போர் அடிக்குது, நான் ஷாப்பிங் போகலான்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20,000 ரூபாய் ஷாப்பிங் பிளான் பண்ணிட்டு போவேன். 2 லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் வாங்கிட்டு வந்துடுவேன். 2 லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ இது ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா இதில் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன். கேது கொடுக்கக்கூடிய பலன்களில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் லார்ட் ஆஃப் 1 and 10. உங்களுக்கு சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ 5ஆம் பாவத்தில் வந்து உட்காடுறான். பொதுவாக உங்கள் ராசி அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் அப்படின் போது இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருக்கீங்க, அத்துணை பிறப்புகள்லையும் செஞ்ச நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மீனத்துக்கு லவ் வருங்க. டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு லவ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுற பொண்ணு நல்ல பொண்ணாக வரும், ரிலேஷன்ஷிப் வரும். பொதுவாக குரு வந்து ரிலேஷன்ஷிப்கான கிரகம் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டம் மாறி போச்சு இல்லைங்களா, லவ் மாதிரி தானே போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ், நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஒரு பார்ட்னர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா அது உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட்டில் இருக்குங்க, 15 வருஷமாக வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாமா, தாராளமாக செட்டில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இத்தனை நல்ல விஷயம் நடக்கும். நிறைய மீனராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. பிள்ளைங்களால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, பிள்ளைங்களால் நிறைய கஷ்டப்படுறீங்கன்னா அது ஓரளவுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறான். உங்கள் ராசி அதிபன் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவான், இது வரைக்கும் நான் வந்து சில விஷயங்கள் கஷ்டத்தை நான் அனுபவித்தேன். அதுக்கு என்ன காரணம் நான் அனலைஸ் பண்ணுவேன். என்னோட குணாதிசயத்தில் நான் என்னத்தை வந்து மாற்றணும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நான் அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணி என்னை நான் பக்குவப்படுத்துவேன், என்னை நான் பதப்படுத்தி கொள்வேன். என்னோட குணாதிசயங்களை இது வேணான்னு நினைக்கிறேன், அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், மாற்றிப்பேன். இன்னும் உயரிய குணமாக நான் மாற்றிப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்கள், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறான். ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த விஷயம் கிடச்சா போதும்னு ஆசைப்பட்டேங்க, அந்த விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறான். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில், அதாவது ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது குரு கொடுத்துருவான். அதுக்கும் மேலே உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மீனராசி அன்பர்கள், எனக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால், முற்பகுதியில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன விஷயங்களில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. முற்பகுதி ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும், இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு இண்டெக்ஸாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.